வணக்கம். ஹோமியோபதி விழிப்புணர்வு வீடியோவை கண்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள் தான். ஏன் இது அப்படி சொல்கிறேன்னா, வரும் முன் காப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இது ஹோமியோபதிக்கு ரொம்பவும் பொருத்தம். ஏன்னா யார் யார் வீடுகளில் ஹோமியோபதியை தொடர்ந்து பல ஆண்டுகளாக சாப்பிட்டு கொண்டு வராங்களோ அவங்களுடைய ஃபேமிலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாதிகள் அப்படிங்கிறது ரொம்பவும் அடிக்கடி வராது. அப்படியே வந்தாலும் அது அதனுடைய ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டெண்ட் அதை தாக்காமல், உடலை தாக்காமல் சீக்கிரமாக அது அவர்களை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு அது ஒரு இம்யூனிட்டியை, நோய் பாதுகாக்கும் ஒரு தற்காப்பு செயலியாக ஹோமியோபதி விளங்குகிறது. இது ஹோமியோபதி சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம சொல்லுவோமே, கடவுள் இருக்கிறாரா இல்லையானாலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பேசும்போது பார்த்துக்கலாம், ஓ டேஸ்ட் அண்ட் சீ த லார்ட் இஸ் குட் அப்படிம்பாங்க. ஸோ கடவுளை நம்புறீங்களோ இல்லையோ அது வேறு விஷயம். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மருத்துவத்தினுடைய மகிமை என்னன்னு தெரியும். ஒரே ஒரு விஷயம், ரொம்ப சிம்பிளாக கிடைக்கிறது, ரொம்பவும் அஃபோர்டபுள் இதில் கிடைக்கிறது. அப்புறம் எப்போனாலும் அதை எடுத்து போட்டுக்கலாம், சைடு எஃபெக்ட்டு இல்லை. ஸோ இப்படியான காரணங்கள் அதனுடைய சுப்பீரியாரிட்டியை எடுத்து காட்டினாலும், ரொம்பவும் சீப்பாக கிடைச்சாலும் எல்லாருக்கும் அது சில டைமுங்களில் அது சீப்பாகவும் போயிடுகிறது. அதனால தான் இதை பற்றி நம்ம விழிப்புணர்வுக்கு இதை சொல்ல வேண்டிய இந்த ஒரு கட்டாயமாக இருக்குது. இப்போது எப்படி அது ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். எல்லா வியாதிகளுக்கும் ஒரு ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொன்னால் அது ஹோமியோபதியில் நிச்சயமாக இருக்குது. இப்போ நான் டான்சிலைட்டிஸை பற்றி உங்களுக்கு நான் போன வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ அதை பற்றி ஒரு ஜஸ்ட்டு தான் கொடுத்துருக்காரு. டான்சிலைட்டிஸ் பற்றி முழுவதும் நான் ஒன்றும் சொல்லவில்லை. இருந்தாலும் இப்போ டான்சிலைட்டிஸை ஏன்னா இந்த ஒரு கேள்வி வருமுன் காப்போம்ன்றதை நான் டான்சிலைட்டிஸை வச்சு உங்களுக்கு அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், டான்சிலைட்டிஸ் சின்ன குழந்தைங்களுக்கு தான் நிறைய வரும், ஒரு பெரியவங்களுக்கு ரொம்ப ரேர். ஸோ அது சின்ன குழந்தைங்களுக்கு வரும்போது சொல்லப்போனால் ஒரு 5-6 வயசுலேருந்து அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி ஏன்னா அது ஐஸ்கிரீம் சாப்பிடும், கோல்டு வத்தில் போகும், கண்டு சாப்பிடும், வாயை வாஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓரல் ஹைஜீன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எப்படியோ இல்லை அம்மாவுக்கு இருந்தது, அப்பாவுக்கு இருந்தது, அப்போ குழந்தைக்கும் வந்திருக்கு, இப்படியெல்லாம் கூட சொல்லுவாங்க. ரைட். இல்லைன்னா சிலவங்க காது ப்ராப்ளத்தில் வருவாங்க, இல்லைன்னா மூக்கில் மூச்சு இது பார்க்கும்பொழுது நம்ம செக் பண்ணோம்னா இது உள்ளுக்குள்ளே இது இருக்கிறதும் டான்சிலைட்டிஸ் இருக்கிறதும் நம்ம கண்டுபிடிச்சிடும். ரைட். இந்த டான்சிலைட்டிஸு பெயின்ஃபுல்லாக இருந்ததுன்னா அவங்களா ஓடி வந்துடுவாங்க டாக்டர்கிட்ட. என்கிட்ட டாக்டர் வலிக்கிறது பாருங்கள் அப்படின்ட்டு. பெயின் இல்லாமல் இருந்ததுன்னா அதனால் அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே விட்டுறவங்களும் இருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது தான். ஏன்னு கேட்டால் பெயின் இல்லைன்னா கண்டுக்காமல் இருக்கிறதும், பெயின் இருந்தால் ஓடி வர்றதும், ஏன்னா ரெண்டு டான்சிலைட்டிஸ்க்கும் பின்விளைவுகள் ஒன்றாகத்தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் இதை தவிர்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா, டான்சிலைட்டிஸை சின்ன குழந்தையிலேயே முழுமையாக ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னாக்கா பின்னால், அதாவது அவங்க ஒரு 25, 30 இல்லை 40 வயசு வரும்பொழுது அவர்களுக்கு வேல்வுலார் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸு வராமல் தடுக்கிறதுக்கு ஹோமியோபதி மருந்துகள் 100% உங்களுக்கு வலுவளிக்கிறது. இதை தான் நான் உங்களுக்கு ஏன் டான்சிலைட்டிஸை கான்சென்ட்ரேட் பண்ணி அவ்வளோ லட்சம் பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னு சொன்னால் இதுதான். இது நீங்கள் பெத்தாலஜி புக்கில், பாய்டுன்ற பெத்தாலஜி புக்லேயே எழுதியிருக்கு. என்னன்னு இந்த மாதிரி ப்ரிவென்ஷன், இட் ஹிட்ஸ் த ஜாயிண்ட் அண்ட் பைட்ஸ் த ஹார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஹிட்ஸ் த ஜாயிண்ட். ஏன்னா டான்சிலைட்டிஸ் யார் இருக்குதோ, ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷனோ, ஸ்டெஃபைலோகாக்கல் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருந்ததால் அந்த இன்ஃபெக்ஷன் இட் இஸ் லைக்லி டு கிவ் ப்ராப்ளம் டு தி யூரினரி ட்ராக்டில் கூட வரலாம், யூரினரி இன்ஃபெக்ஷனாக வரலாம். ஸோ சில நேரங்கள் அது முட்டி வலி, கை கால் வலியாக மாறலாம். சில நேரங்கள் அது ஹார்ட்டில் இருக்கிற வேல்வில் பாதிக்கும். மைட்ரல் வேல்வு, அயோட்டிக் வேல்வு, இந்த மாதிரி இருக்கிற வேல்வ்ஸ், ட்ரைகஸ்பிட், பைகஸ்பிட், இந்த மாதிரி வேல்வுகளில் எதாகிலும் ஒன்றை பாதிக்கலாம், இல்லை 2 கூட பாதிக்கலாம். அது இட் டிபெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஹார்ட் வேல்வுலார் ப்ராப்ளத்தை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படி என்றால் நீங்கள் இந்த சின்ன வயதிலேயே இருக்கிற டான்சிலைட்டிஸ் ப்ராப்ளத்தை முறையாக, அதாவது மூடி வச்சிடக்கூடாது எதையுமே. நான் என்ன சொல்கிறேன், மூடி வச்சிடக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு பேலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட், பெயின் கில்லர், இப்போ சரியாக போச்சு ஓடுங்க,
அதுக்காட்டி பெயின் வந்தால் வாங்க, அப்புறம் 2 பெயின் கில்லர் அப்படி கொடுத்து அதை மூடி அதுக்கு பேர் தான் மூடி வைக்கிறதுன்னு சொல்கிறது. இருக்கிற ப்ராப்ளத்தை அந்த வேரோட ரூட்லேருந்துட்டு அதை நம்ம ட்ரீட் பண்ணணும்னா அது உள்ளூர் இருக்கிற உறுப்புகளை போயிட்டு தொடாது, பாதிக்காது. ஏன்னு கேட்டால் வெளியில் டான்சிலைட்டிஸ்ங்கிறது கண்ணுக்கே தெரியுது, அதை பார்த்துட்டு ஈஸியாக ட்ரீட் பண்ணுறோம். ஆனால் என்ன, கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட்டு. அது அப்சர்வ் பண்ணணும், இந்த குழந்தைக்கு எவ்வளோ ஆஃபன் ஃப்ரீக்வெண்ட்டாக வருது, எப்போ அதிகமாக வருது, எப்போ கம்மியாக வருது, எதை சாப்பிட்டா குறைஞ்சிடும், எதை சாப்பிட்டா கூடுதலாகும், இப்படியெல்லாம் பார்த்து அந்த பேஷண்ட்டுக்கு அந்த மருந்து கொடுத்து முன்னே வந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி வீக் இந்த பேஷண்ட்டுக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் தொண்டை வலி. இப்போ ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரீங்க. அப்போ என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது? இப்போ என்னன்னா, இப்போ பெயினும் அதனுடைய சிம்டம்ஸையும் குறைஞ்ச பிறகு அது ஏறக்குறைய ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து அது வரலாம். வந்ததுன்னா அப்போ அதனுடைய ரெக்கரன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் தள்ளி போகுது. திருப்பியும் அதனுடைய மருந்துகள் திருப்பியும் கொடுக்கும் பொழுது நம்ம இயர்லி ஒன்ஸு இயர்லி ட்வைஸ் அப்படி தான் டாக்டர் வருது இப்போ அப்படிம்பாங்க. ஸோ அதனுடைய இம்யூனிட்டி கொஞ்சம் கூடி இருக்குதுன்றது நம்மளுக்கே நல்லா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனாக்கா, ஸோ டாக்டர் எப்போனா 2 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி அது நீங்கள் கையில் கொடுத்துருக்க மருந்து கையிலே இருந்து தான் டக்குன்னு நான் போட்டுவிட்டேன், இட் இஸ் பெட்டர் நோ அப்படிம்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி பண்ணிகிட்டே வரும்பொழுது அந்த குழந்தைகள்லாம் வளர்ந்து ஒரு அடல்ட் ஏஜ் வரும்போது நிச்சயமாக அதுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராது, வேல்வுலார் ப்ராப்ளம் வராது. இதுதான் டான்சிலைட்டிஸை ஏன் முழுமையாக ஹோமியோபதியின் மூலம் ட்ரீட் பண்ணணுன்னா, நாங்கள் டான்சிலைட்டிஸை மட்டும் ட்ரீட் பண்ணலை, டான்சிலைட்டிஸ்னால் பின்னால் வரக்கூடிய வேல்வுலார் ப்ராப்ளம் ஆகிய ஹார்ட் டிசீஸும் வராமல் இருக்க முன்னெச்சரிக்கையாகவே மருந்துகள் நாங்கள் அது கொடுத்துட்றோம். மேலும் இவங்க டான்சிலைட்டிஸ் ப்ரோன் பேஷண்ட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய ஒரு ப்ரிவென்டிவ், ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி இருக்கிற ட்ரக்குகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மருந்துகளை கொடுக்கறதுனாலையும் அந்த பேஷண்ட்டுக்கு தடுப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் அதிகம் பண்ணுறதுனாலையும் மற்ற வியாதிகள் வராமல் இருக்குது. இதுதான் டான்சிலைட்டிஸ் ட்ரீட் பண்ணுறதுனால வரக்கூடிய ஹார்ட் ப்ராப்ளத்தை தடுக்கும், வரும் முன் காப்போம் என்ற ஒரு அர்த்தத்தில் இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.